ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாடி பிளேன்ஸ் அண்ட் செக்ஷன்ஸ். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு குட்டி குட்டி டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். இந்த பாடி பிளேன்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து மைண்டில் வச்சுக்கிறதுக்கு. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், ஸ்டாண்டர்ட் அனாட்டாமிக்கல் பொசிஷன். ஸோ அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாண்டிங் அப்ரைட். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும். செகண்ட், நம்ம ஐஸ் அண்ட் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா நேராக பார்த்த மாதிரி இருக்கணும். அப்புறம் நம்ம அப்பர் லிம்ஸ், தட் இஸ் நம்ம கைகள் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கணும். அதுவும் நம்ம உடம்புலேருந்து ஒட்டின மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கணும். நெக்ஸ்ட், நம்ம உள்ளங்கை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்த மாதிரி, தட் இஸ் முன்னோக்கி இருக்கணும். அப்புறம் நம்ம லோவர் லிம்ஸ், தட் இஸ் நம்ம கால்கள் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சுருக்கணும். அப்புறம் நம்ம ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் இருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட், நேராக பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் அனாட்டாமிக்கல் பொசிஷன்ஸோட ஒரு பாயிண்ட்ஸு. ஸோ இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். நெக்ஸ்ட், ஸோ பாடி பிளேன்ஸ். ஸோ பாடி பிளேன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜினரி லைன். அது வந்து நம்ம பாடியை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செக்ஷன்ஸாகவும் போர்ஷன்ஸாகவும் கட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இமேஜினரி லைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அது வந்து அந்த லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஹரிசாண்டல் லைனாக இருக்கலாம், இல்லை வெர்டிக்கல் லைனாக இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து இமேஜினரி லைன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்ம எந்த டைரெக்ஷனில் கட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட பாடி வந்து டிவைட் ஆகுது. தட் இஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் போர்ஷனாக கட் ஆகும், அப்பர் அண்ட் லோவர் போர்ஷன்ஸ் ஆகும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆகும். நம்ம கட் பண்ணுற விதத்தில் தான் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம பாடி பிளேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா சாஜிட்டல் பிளேன், கொரோனல் பிளேன், டிரான்ஸ்வர்ஸ் பிளேன். ஸோ இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம SCT அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சாஜிட்டல் அண்ட் கொரோனல் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் பிளேன். டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் பிளேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது டயக்ராம் பார்க்கும்போது தெரியும், சாஜிட்டல் அண்ட் கொரோனல் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் பிளேனாக இருக்குது, அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் பிளேனாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த டயக்ராமில் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சாஜிட்டல் அண்ட் கொரோனல், டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சாஜிட்டல் பிளேன். ஸோ சாஜிட்டல் பிளேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வெர்டிக்கல் பிளேன் நான் சொல்லிட்டேன். இட் ரன்ஸ் ஃப்ரம் பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டம் அண்ட் ஃப்ரண்ட் டு பேக். ஸோ டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ரன் ஆகும், இல்லைன்னா ஃப்ரண்ட் டு பேக்கும் ரன் ஆகும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா சாஜிட்டல் பிளேன் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியை வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் செக்ஷன்ஸாக வந்து கட் பண்ணுறது தான் வந்து சாஜிட்டல் பிளேன். ஸோ இதில் வந்து சாஜிட்டல் பிளேன் 2 டைப்ஸ் இருக்குது. தட் இஸ் மிட் சாஜிட்டல் பிளேன் ஆர் மீடியன் பிளேன். நெக்ஸ்ட் பேரா சாஜிட்டல் பிளேன். ஸோ சாஜிட்டல் பிளேன் அப்படிங்கும்போது எஸ். ஸோ எஸ் சாஜிட்டல் ஃபார் எஸ். ஸோ எஸ்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சாஜிட்டல் ஃபார் சைட் வியூ. ஸோ மிட் சாஜிட்டல் பிளேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிட் லைன் ஆஃப் த பாடியில் தான் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அப்படி பாஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்ம பாடியை வந்து ஈக்குவல் லெஃப்ட் அண்ட் ரைட் போர்ஷன்ஸாக கட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து மிட் சாஜிட்டல் பிளேன். ஸோ மிடில். ஸோ இப்போ நம்ம மிட்லைன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மிடில் கட் ஆகுது, ஸோ ஈக்குவல் போர்ஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் பேரா சாஜிட்டல் பிளேன். ஸோ நேம்லேயே இருக்குது பேரா அப்படிங்கும்போது பேரலல் ஆர் அலாங் சைடு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பேராசாஜிட்டல் பிளேன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கட்ஸ் தி பாடி இன்டூ அன்ஈக்குவல் லெஃப்ட் அண்ட் ரைட் போர்ஷன்ஸ். ஸோ ஈக்குவலாக இருக்காது, ஒரு சைடு வந்து கம்மியாக இருக்கலாம், ஒரு சைடு வந்து அதிகமாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதா வந்து பேராசாஜிட்டல் பிளேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா தெரியும், மிட்லைனில் கட் ஆகும்போது உங்களுக்கு ஈக்குவல் லெஃப்ட் அண்ட் ரைட் கிடைக்கும், அதுதான் மிட் சாஜிட்டல் பிளேன். இதே வந்து பார்த்திங்கன்னா பேரலாக கட் ஆகும்போது உங்களுக்கு அன்ஈக்குவல் போர்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பேரா சாஜிட்டல் பிளேன். நெக்ஸ்ட் கொரோனல் பிளேன். கொரோனல் பிளேனுக்கு வந்து இன்னொரு நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராண்டல் பிளேன். ஸோ ஃப்ராண்டல். ஸோ இதுவும் நான் உங்களுக்கு வந்து வெர்டிக்கல் பிளேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக வந்து கட் பண்ண யூஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படிங்கும்போது இன்னொரு நேம்ஸ் கூட இருக்குது, ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர்னு கூட சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொரோனல் சூச்சர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கொரோனல் சூச்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சரில் தெரியும்,
ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக உங்களுக்கு கட் ஆகும் உங்களுக்கு. ஸோ எக்ஸாம்பிள் சாஜிட்டல் பிளேனுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சாஜிட்டல் ஃபியூச்சர் சொல்லலாம். பரைட்டல் போன்ஸ் கிட்ட நம்மளுக்கு ரெண்டாக வந்து பிரியுது. தட் இஸ் நம்மளுக்கு பிரியிறது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்கல்லே எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லலாம் பிளேன்ஸுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கொரோனல் பிளேன். ஸோ எஃப் வந்துருக்கு. ஸோ எஃப் அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஃப்ரண்ட் வியூக்கு இதில் வந்து கிடைக்கிது உங்களுக்கு. நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆர் ஹரிசாண்டல் பிளேன் ஆர் ஆக்சியல் பிளேன்னு கூட சொல்லுவாங்க ட்ரான்ஸ்வர்ஸ். ஸோ இது சொல்லியிருக்கேன். இது மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஹரிசாண்டல் பிளேன்னு சொல்லியிருக்கேன். இட் ரன்ஸ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் அண்ட் ஃப்ரண்ட் டு பேக். ஸோ இந்த பிளேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியை வந்து டாப் அண்ட் தி பாட்டம் போர்ஷனாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குது. தட் இஸ் சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் செக்ஷன்ஸாக வந்து பிரிக்குது. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சாஜிட்டல் ஃபார் சைட் வியூ, ஃப்ராண்டல் ஆர் கொரோனல் ஃபார் ஃப்ரண்ட் வியூ, ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபார் டாப் வியூ. நெக்ஸ்ட் longitudinal plane. ஸோ longitudinal plane அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா the plane that is perpendicular to transverse plane. நம்ம transverse planeக்கு எந்த plane வந்து perpendicular-ஆக இருக்கோ அதுதான் வந்து longitudinal plane சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொரோனல் அண்ட் சாஜிட்டல் சொல்லலாம். ஏன்னா transverse planeக்கு வந்து perpendicular-ஆக இருக்கிறது இந்த ரெண்டு பிளேன்ஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் oblique plane. ஸோ ஒப்ளிக் பிளேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேன் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாகவும் இருக்காது, வெர்டிக்கலாகவும் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆங்கிளில் வேணால் ரன் ஆகும். தட் இஸ் இந்த ஆங்கிளில் தான் ரன் ஆகணும், இப்படி தான் கட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இவங்க எந்த டைரக்ஷன்ஸில் வேணால் அவங்க கட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு மிட்லைனில் தான் கட் ஆகணும்னு கிடையாது. இது வந்து ஆங்கிள்ஸே இல்லாமல் ஒரு ரேண்டமாக கட் ஆகிறத வந்து ஒப்ளிக் பிளேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவராலாக வந்து பாடி பிளேன்ஸ் பற்றி பார்க்கணுன்னா 3 டைப்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக வந்து 3 டைப்ஸ் இருக்குது. சாஜிட்டல், கொரோனல் அண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ். இதுதான் இம்பார்ட்டன்ஸான பிளேன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.